கேரளாவில் எம்எல்ஏவாக இருப்பவர் பிவி அன்வர் அப்படிங்கிறவர். இவர் மீது மஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான வழக்கு இது. ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப் அப்படின்னு ஒரு போலீஸில் ஒரு குரூப் இருக்குது. அவங்களோட வேலை என்னென்னா, கேரளா மற்றும் தமிழக வனப்பகுதியில் அதிகமாக பயிற்சி மற்றும் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாவோயிஸ்ட் பார்க்குறோம். அவர்களோடு சேர்ந்து இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளும் ஆயுத பயிற்சி முதற்கொண்டு எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இதையெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப். இந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப்பில் எந்தெந்த போலீஸ்காரர்கள் என்னென்ன டியூட்டிலாம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போலீஸில் ரொம்ப ரகசியமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியது. இதை இவர் வெளியில் சொல்லியிருக்கிறாரு, பலருக்கு அந்த தகவலை பகிர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்க மிக முக்கியமான செய்தி இது. நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக அதை நம்ம பார்க்கணும். இந்த எஸ்ஓஜிங்கிறது மெயினாக ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். எஸ்ஓஜி என்பது வனப்பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக மாவோயிஸ்ட் அண்ட் நக்சல்ஸ் அவர்களுடைய பயங்கரவாத அந்த செயல்பாடுகளை முறியெடுப்பதற்காக உள்ள ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். தமிழக, கேரளா இருக்கலாம், அல்லது ஒரிசா இருக்கலாம், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த எஸ்ஓஜி பல வேலைகள் செய்து பல நக்சல் தீவிரவாதத்தை முறியடிச்சிருக்கு. நாகாலாந்தில் சொல்ல முடியும். இப்போ இந்த அன்வர் என்கின்ற எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காரு, அந்த எஸ்ஓஜியுடைய செயல்பாடுகள் முக்கியமான சில சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சில பேருக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய தேச துரோகம் இல்லையா? எம்எல்ஏவா ஒருத்தர் பதவி ஏற்கிறாருன்னா பதவி பிரமாணம் எடுக்கும்போது ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்து தான் பதவி ஏற்பார். அந்த ரகசிய காப்பு பிரமாணத்தை இவர் மீறுகிறார் என்று சொன்னாலே அப்போ அந்த கணமே ஒரு எம்எல்ஏ பதவி இழக்க எல்லா தகுதியும் வந்து விடுகிறார். அதனால இவர் எம்எல்ஏவை இன்னும் தொடரக்கூடிய இவருக்கு அந்த எலிஜிபிலிட்டியே கிடையாது. ஆனால் இன்னும் இருக்காருன்னா அதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு பயங்கரவாதிக்கோ அல்லது இந்த மாதிரி நாச வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கோ அடைக்கலம் கொடுத்தாலோ, அவருக்கு ஏதாவது தகவல் கொடுத்தாலோ, அப்படி கொடுத்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும், சிறையில் அடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய செயலை செய்தவர் இன்னும் கைது செய்யப்படாமல் சிறைக்கு போகாமல் இருக்கிறார், எம்எல்ஏவாக தொடர்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த சமயத்தில் இன்னொரு தகவல் வந்திருக்கு. வக்ஃப் போர்டு சேர்மனும் இந்த நாசருங்கிற அமைச்சரும் சேர்ந்து ஏதோ இந்த செய்தி வந்த உடனே அந்த மீட்டிங் நடந்திருக்கு என்றெல்லாம் ஒரு தகவல் வருது. அப்போ என்ன பேசியிருப்பாங்க தெரியல. அதனால பயங்கரவாதத்துக்கு உறுதுணையாக போகக்கூடிய யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். அப்பதான் பயங்கரவாதம் ஒழிக்கப்படும். இந்த போலீஸ்காரருடைய பாதுகாப்பே இப்போ கேள்விக்குறியாகும் இல்லையா? பாருங்க, இவ்வளோ உயிரை கொடுத்து அந்த நக்சல், நம்ம நார்மலா ஊர்ல இருக்க டிராபிக் போலீஸை நம்ம போலீஸ் ஞாபகத்துக்கு வருது. அந்த நக்சல் இருக்கிற ஏரியால வேலை செய்யக்கூடிய போலீஸ்காரோடைய நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா, சோறு தண்ணி இல்லாம குழுல நடுங்கி போனோம், அப்படியே நடந்து போனோம். பல இடங்கள்ல காட்டுல உள்ள வழி ஒன்றும் இருக்காது, உயிரை துச்சமா வச்சுதான் போனோம். போனா திரும்பி வருவானு தெரியாது, அப்படிப்பட்ட ஆப்ரேஷன் தான் அது. அப்போ அந்த மாதிரி தன்னை உயிரை துச்சமனம் வைத்து குடும்பத்தை பத்தி கவலைப்படாம போய் நக்சலா மாவோயிஸ்ட் திட்டத்தை முறியடிக்கூடிய ஒரு போலீஸ் இத்தனால செஞ்ச வேலையை நீ ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்களே, எவ்வளவு ஒரு மட்டமான செயல் இல்லையா? அப்போ அவங்க உயிருக்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இது கிடையாதா, மதிப்பே இல்லையா? ஆகவே இது உண்மையே உள்துறை ஏதாவது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ தொடர்வதற்காக தொடர்ந்து உதவி செய்யக்கூடிய ஒரு அரசு ஏன் இன்று கேள்வியாத குறைந்தபட்சம் கேட்கணும். அதனால் உள்துறை சரியான நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.